வணக்கம். யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். காலம் என்பது யாது? பகுதி 4. இதில் காலத்தால் என்னென்ன பயன்கள் என்று பின்வரும் பகுதிகளில் காண்போம். மனிதன் ஒரு நாளில் 60,000 முதல் 80,000 எண்ணங்கள் ஏற்படுத்தி கொள்கிறான். ஒரு நிமிடத்தில் சராசரியாக காற்றை சுவாசிப்பது பெரியவர்கள் 12 முதல் 20 வரை ஆகும். குழந்தைகளுக்கு இது வித்தியாசப்படும். அதாவது சுவாசம் 30 முதல் 40, 6 வயது முதல் 18 வயது வரை சுவாசம் 15 முதல் 25 வரை இருக்கும். இதய துடிப்போடு நேரம் 60 முதல் 100 வரை இருக்கும். மேற்கண்டவைகளை அறிந்து இருப்பதால் மனிதனின் மனநிலை, உடல்நலம் பேணி காக்க முடிகிறது. மனிதன் ஒரு நாளில் 60,000 முதல் 80,000 எண்ணங்கள் ஏற்படுத்தி கொள்கிறான். ஒரு நிமிடத்தில் சராசரியாக காற்றை சுவாசிப்பது பெரியவர்கள் 12 முதல் 20 வரை ஆகும். குழந்தைகளுக்கு இது வித்தியாசப்படும். அதாவது சுவாசம் 30 முதல் 40 வரை இருக்கும். 6 வயது முதல் 18 வயது வரை சுவாசம் 15 முதல் 25 வரை இருக்கும். இதய துடிப்பு என்பது அதனுடைய நேரம் 60 முதல் 100 என்பது ஒரு நிமிடத்திற்கானதாகும். மேற்கண்டவைகளை அறிந்து இருப்பதால் மனிதர்களின் மனநிலை, உடல் நலம் பேணி காக்க முடிகிறது. மனிதர்களின் வாழ்நாள் என்பது காலத்தில் மர்மமானது. பிறந்த வினாடி முதல் 125 வருடம் அதிகபட்சமாக செல்லலாம். இது ஒரு பொதுவான சில மனிதர்கள் வாழும் வயது. இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் இறப்பு வினாடியில் தொடங்கி எந்த வயதிலும் உண்டாகும். இங்கு காலம் மனிதர்களை வெற்றி கொள்கிறது. இங்கனம் இருப்பினும் நேரத்தை கணித்து இருப்பதால் மனிதர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகிறது. மேலும் காலம் மனிதனை ஒவ்வொரு வினாடியும் விட்டு வைப்பதில்லை. தூங்கும் நேரம், விழித்திருக்கும் நேரம், வேலை செய்யும் நேரம், உணவு சமைக்கும் நேரம், நோய்களின் காலம், உடலில் மருந்துகள் வேலை செய்யும் நேரம், வாகன பயண நேரம், உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்கும் நேரம், மனம் சிந்திக்கும் நேரம், மனம் முடிவு எடுக்கும் காலம், பொருள்களின் வேதியியல் மாற்ற காலம், மனித மூளையின் தொடர்பான நேரம், மூளையில் உள்ள நியூரான்கள் செயல்படும் காலம் என சென்று கொண்டே இருக்கிறது. மேலும் காலம் எப்படியெல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டு மின்சார உபயோகப் பொருட்களின் நேரம், தொழிற்சாலைகளில் மின்சார கருவிகள் உபயோக நேரங்கள், ஒரு விதை முளைப்பு காலம், பூக்கள், காய்கள், கனிகளுக்கான நேரம், விவசாய பயிர்கள், செடிகள், மரங்கள், ஆயுட்காலங்கள், மனிதர்களின் தொழில் உழைப்பு நேரம். மேலும் விண்வெளியில் நொடி என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உயிரினங்கள் பிறப்பு, இறப்பு நேரம் என அனைத்தையும் கணித்து அறிந்து கொள்வது என்பது பல வகைகளில் நேரம் முக்கியமானதாக உள்ளது என்பதை உணர்த்துகிறது. நேரத்தை மனிதன் சரியான முறையில் கணக்கீடுகள் செய்து பயன்படுத்துகிறான். இதனால் தவறுகள் ஏற்பட்டால் மனிதனுக்கு இழப்புக்கள் நேரிடுகிறது. ஆகவே நேரத்திடம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதன் காலத்தின் பிடியில் விழிப்பு நிலையில் செய்யும் செயல்கள் அவனுடைய வாழ்க்கையை வளர்க்கிறது, கொண்டாடுகிறது, பாதிக்கிறது, இன்ப துன்ப நன்மை தீமைகள் கொண்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு மனிதனும் காலத்தை சரியான முறையில் உழைப்புடன் முயற்சி செய்து பயன்படுத்தும் போது அது வாழ்க்கையை வீரியம் மிக்கதாக மாற்றுகிறது. எந்த ஒரு வேலையை யார் செய்தாலும் அதற்குரிய நேரத்தில் பொறுப்புடன் அதன்
பணி செய்யும் போது பலன் கிடைக்கிறது. இதன் பலனாக ஊதியம் கிடைக்கிறது. நீங்கள் கொடுத்த சிறப்பான உழைப்பால் அன்றன்றைக்கு வேலை முடிகிறது. நீங்கள் யாருக்காக அவ்வேலையை செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தின் நற்பெயர் வளர்கிறது. அவர்களுக்கு இதனால் லாபம் பெருகுகிறது. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் வேலையாட்களுக்கு ஊக்கத்தொகையும் அளிக்கிறது. இதனால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்கிறீர்கள். இதோடு நில்லாமல் உங்களுடைய தனித்திறமை, ஆளுமை, விவேகம், ஊக்கம், விடாமுயற்சி, மகிழ்ச்சி, திட்டமிடல், முன்னேற்றம் என மேலும் தொடர் நிகழ்வாக பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. நீங்கள் சரியான நேரத்தில் செய்யும் காரியங்களின் பலனாக அனைவருக்கும் நன்மை கிடைக்கிறது. மேலும் நேரத்தை பயன்படுத்துவதால் பல பலன்கள் உள்ளது. அடுத்த பகுதியில் வருமானத்தை பெருக்குவதற்கு காலம் எப்படி உதவுகிறது என்பதை காண்போம். நன்றி, வணக்கம்.